ஆனா நம்ம எக்கானமி பத்தி பேசக்கூடிய வல்லுநர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரூரல் ஏரியா ஒரு விதமான ஸ்லோ டவுனோ இல்ல ஐயோ கொரோனா லாக்டவுன் சொல்லிருக்காங்க நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நிக்காம அவங்க பலத்தை அவங்க காமிச்சதுனால இன்னைக்கு இந்தியன் எக்கானமியில ரூரல் ஏரியா, அதாவது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய உழைப்பு, உற்பத்தி, இதனால இன்னைக்கு கிளியரா இந்தியன் எக்கானமி முழுவதும் அதன் மேல் ஆதாரப்பட்டு அந்த பலத்தினால முழுமையா ரிகவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த மாதிரி ஒரு ரிவைவல் செடிய ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய பலத்தினால ரிவைவல் இருக்கும். இந்த நிலையில நான் முன்ன சொன்ன மாதிரி வாய்ப்பை தேடி சீர்திருத்தம் பண்ணக்கூடிய முன்னாள் குஜராத் முதலமைச்சர் இன்னைக்கு பிரதமராகவும் அதேதான் சொன்னார். ஊரடங்கு, லாக்டவுன், கொரோனாக்கு பயந்து நம்ம பண்ணாலும், ஏன்னா உயிரை காப்பாற்றணும். வெளியில வந்து பரவி அந்த கொரோனா வைரஸ்ங்கிறது பரவினா உயிருக்கே சேதமாயிடுமோ என்று பயந்துட்டு இருந்த நாட்கள்ல லாக்டவுன் பண்றோம் அப்படிங்கிறதுனால இப்ப சீர்திருத்தத்தை மறந்துடுவோமா? சீர்திருத்தம் மறந்துடுவோமா? ரிஃபார்ம் பண்றத மறந்துடுவோமா? இல்ல இப்ப பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருவோமா? நல்ல காலம் பிறக்கட்டும் அப்ப பார்ப்போம். இந்த சேலஞ்ச் இருந்தா கூட ரொம்ப நாட்களா பல வருடங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸை கூட இப்ப பண்ணிதான் தீரணும், பண்ணிடணும், எப்படியாவது பண்ணிடணும். எதுக்கு பண்ணணும்? இந்த சீர்திருத்த நடவடிக்கையின் மூலமாக பல வருடங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விவசாயிகளுக்கு சில உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். என்னையா உரிமை? நாங்க எப்பவும் தான் பட கஷ்டப்பட்டு தானே இருக்கோம். ஒரு விதத்துல சொல்ல போனா உற்பத்தி பண்றவங்க நாடு முழுவதும் இருக்காங்க. பலவிதமான உற்பத்தி பொருட்கள் தயார் பண்றாங்க. இன்ஜினியரிங்கா இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன பொருட்கள் பண்றாங்க. நெசவாளிகள் துணிகளை நெய்து கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் கூட அவங்க பொருளை எங்க விற்பனை பண்ணணுமோ பண்ண முடியும். யாருக்கு எந்த வேலையில எந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு விற்கணுமோ அது பண்ணலாம். ஆனா ஒரு சில மாநிலங்களை விட்டுட்டா நாடு முழுவதும் விவசாயிகளோட நிலைமை என்ன? அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுடைய உற்பத்தி பொருளை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி, அதாவது எங்க விவசாயிகளுக்கு ஒரு மார்க்கெட் சந்தை அமைச்சிருக்காங்களோ அங்கதான் போய் இருக்கணும். அந்த சந்தையில இருக்கக்கூடிய லைசன்ஸ் அடைந்த ஒரு நடுவர் வச்சுக்கலாம், இல்ல அந்த பொருளை வாங்குபவர் வச்சுக்கலாம். அவங்க இருப்பாங்க, அங்க நீங்க இருக்கணும். தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வருஷமா சில விதமான மாறுதல்கள் ஏற்பட்டதுனால பஞ்சாப்லயோ ஹரியானாவிலயோ இல்ல உத்தரப்பிரதேஷ்லயோ இருக்கக்கூடிய நிலைமை இல்லைன்றதுனால சில விஷயங்கள் நம்மளுக்கு இப்படி இருந்துச்சா ஒரு காலத்துல அப்படின்னு கேட்க தோணும். ஆனா அங்க இப்பவும் அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து பஞ்சாப்லயோ உத்தரப்பிரதேஷ்லயோ இல்ல ஹரியானாவிலோ உங்களோட பொருட்களை விற்கணும்னா அங்க இருக்கக்கூடிய சந்தையில அங்க இருக்கக்கூடிய நடுவரோ உங்க பொருளை வாங்கக்கூடிய பையரோ இருக்கிற இடத்துலதான் நீங்க விற்பனை பண்ணணும்.
நீங்களும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான், நீங்க உங்களோட உற்பத்தியை அங்க கொண்டு போய் விற்கணும்னா நேரம் சரி வித்துலாமே. அதனால என்ன, அந்த சந்தையில சந்தை வரி ஒன்று, அது ஒரு 3%. அந்த சந்தையில உங்ககிட்ட வாங்குற பொருளுக்கு வரி கட்டிடுறீங்க, அந்த சந்தையை சேர்ந்த இடத்துக்கு வரி கட்டுறீங்க. ஆனா அந்த மாநிலத்துல விவசாயிக்கு நான் வந்து ரோடு போட்டு கொடுக்கணும், ஒரு குளம் வெட்டி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வரி எனக்கு வேணும், அது பணம் வேணுன்றதுனால இந்த சந்தையில வந்து வியாபாரம் பண்றவங்க கிட்ட 3% வரி. 3 இது ஒரு 6% ஆயிடுச்சு. இதை தவிர அந்த நடுவர் எனக்கு கொஞ்சம் ஏதோ கிடைக்கணும் இல்லைங்களா, நான் இப்போ உட்காந்துட்டு என்ன பண்றது, உங்ககிட்ட வாங்கி எடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தா நான் தர்மத்துக்கு உட்காந்துருக்கேன். அதனால நான் ஒரு 2%. கிட்டத்தட்ட நீங்க இங்க இருந்து ஒருவேளை நல்ல உன்னதமான பருப்போ மிளகாயோ எதையோ இங்க இருந்து அங்க அனுப்புறீங்க, அங்க விற்கலாம்னா அங்க இருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் நீங்க அனுப்பின அந்த பொருளுக்கு உங்க மேல விவசாயி மேல 8% வரைக்கும் வரி. இதனால என்ன ஆயிடுது, ஒருவேளை இங்க நல்லா நீங்க வச்சுட்டீங்க, இருந்தாலும் உங்ககிட்ட அறுவடை ஆகி நல்ல இருக்கு, நெல் இருக்கோ பருப்பு இருக்கோ இல்ல எள்ளு இருக்கோ கடலை இருக்கோ எதோ நீங்க ஒவ்வொரு மாநிலத்துல அதை விற்கணும்னா உங்களுக்கும் அந்த சந்தையில போய் தான் விற்கணும், அந்த சந்தையில இவ்வளவு வரி கட்டிதான் இருக்கும். நம்ம நாட்டுல இன்னைக்கு விவசாயிகள் இந்த நாட்டுல ஒருத்தர் கூட பசியோட இருக்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு நல்ல உற்பத்தி பண்றீங்க. ஒரு விதத்திலையும் யாருக்கும் பஞ்சம் வரக்கூடிய நிலைமை இல்லை. விவசாயிகளுடைய உழைப்பினால்தான் இந்த நாட்டில் ஒரு காலத்துல நம்மளுக்கு பற்றாக்குறைனால எங்க இருந்தெல்லாமோ இறக்குமதி பண்ணிட்டு கோதுமை இறக்குமதி. எனக்கே நல்ல ஞாபகம் பிஎல் 480 அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல அமெரிக்கால கோதுமை வந்துட்டு எனக்கே நல்ல ஞாபகம். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்னைக்கு கோதுமையோ நெல்லோ பாலோ சில விதமான பருப்புகளோ சில விதமான கேஷ் கிராப்ஸ் வாழைப்பழமோ இதெல்லாம் நம்ம நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு உற்பத்தி பண்றோம்னா உலகத்திலேயே நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்ற அந்த நிலைமை இருக்கும். எப்படி வந்து விவசாயி ஒவ்வொரு நிலத்தையும் ஒவ்வொரு இன்ச்சையும் எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி இன்னைக்கு அந்த நம்மளுக்கு அந்த காட்டணும். ஆனா அவருக்கு கிடைக்கக்கூடிய விலை மேலும் கீழும் மேலும் கீழும் போயிட்டு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு ஒரு பயிர் நீங்க போட்டீங்கன்னா அறுவடைக்கு வரதுக்குள்ள அதோட வேலை குறையும். நீங்களே நினைக்கிறீங்க என்ன நல்லா இருந்துச்சு போன வருஷம், நான் அதனால இந்த வருஷம் இதை போட்டா இப்போ நிலைமை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன போராட்டம் நடக்குது, நடக்கக்கூடாது. விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு போராட்டம் நடக்காம அதுக்கு நல்ல விதமா ஏதாவது நடக்கணும். ஆனா போராட்டம் என்னோட உழைப்புக்கு தகுந்த கூலி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நல்ல அறுவடை பண்ண பிறகு கூட எனக்கு ரேட் நல்லா இல்லைன்னா எனக்கு நான் போட்ட முதல் பணம் போட்டதுக்கு எனக்கு மறுபடியும் இல்லாம போகுதுன்னு நான் கடனை எப்படி அடைக்கிறேன், இதெல்லாம் இப்போது நம்ம கற்றுக்கிட்டாங்க. அதனாலதான் நீங்க சடனா பாக்குறீங்க கருப்பு முருகானந்தம் அவர்கள் பேர் கொடுத்தாங்க, டாக்டர் முருகன் கொடுத்தாங்க. தக்காளி நல்ல உற்பத்தி, ஆனா விலை சரியா கிடைக்கல. விவசாயிக்கு மனம் வருத்தத்துல ரோட்ல போட்டு போயிடுறாங்க, வானாங்க நீங்க கொடுக்கிற ரேட்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியும். எனக்கு அந்த தக்காளி நான் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பயிரை எனக்கு வேண்டாம் தூக்கி போடுறேன், ரோட்ல விட்டு இருக்கு. அதை விட ஒரு பரிதாபமான நிலை இருக்குமா? உழைப்பால உற்பத்தி பண்ண அந்த பொருளை ரோட்ல விட்டு போக மாட்டேங்க.
இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்ன ஆகுது? நல்ல பயிர் கிடைச்சிருக்கு, அந்த மார்க்கெட்டுக்கு வர வேண்டிய நேரத்துல ஏதோ ஆகுது, வர மாட்டேங்குது. இல்ல வந்தா ரேட்டு ஒரே 100-200 போகுது. ஆனா அந்த 100-200 போன காலத்துல அதுல இருந்து வரக்கூடிய ஆதாயம் விவசாயிக்கு வர மாட்டேங்குது. யார் எடுத்துக்கிறாங்களோ தெரியல. அதை வாங்கக்கூடிய பொதுமக்களுமே இது என்ன அநியாயங்க, இந்த நாட்டுல தக்காளி 100 ரூபாயா அப்படின்ற கேட்கிற நேரத்துக்கு இன்னவே மிஸ் மேட்ச் சொல்லுவாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம ஏதோ நடக்குது. இதனால அதை வாங்கக்கூடிய கன்சியூமருக்கு ஆதாயம் இல்லை, இத்தனை உற்பத்தி பண்ற விவசாயிக்கு தனக்கு வேணுங்கிறது கிடைக்கும். இந்த நிலைமையை மாற்றத்துக்கு தான் இந்த சட்டங்களை மாறுதல் பண்ண வேண்டிய சட்ட திருத்தம், அதுதான் தேவை. இது இன்னைக்கு வரைச்ச விவகாரம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கும், பல விதத்துல பேசிட்டு தான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது மேனிஃபெஸ்டோ நம்ம சொல்றோம், தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில போடுறாங்க, விவசாயிகளுக்கு நாங்க இது பண்றோம், விவசாயிகளுக்கு அதை பண்றோம், விவசாயி அத போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு மோடி ஐயா பண்ணிட்டாரு. இல்ல விவசாயிக்கு நஷ்டம், அதனால ஏன் பண்றீங்க? நீங்க சொன்னதும் அதுதான், நாங்களும் அதான் சொன்னோம் எங்களோட தேர்தல் அறிக்கையில. நாங்க இந்த தேர்தல் அறிக்கை சொன்னதை நிறைவேற்றணும். நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில பல வருஷங்களா போட்டிருந்தாலும் அதை நிறைவேற்றல. அது ஒத்துக்கணும். ஐயோ நீங்க பண்ணிட்டீங்களா, விவசாயிக்கு நல்லதுங்க, ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை, நீங்க சொல்றது சொல்லுங்க. ஆனா ஒரேடியா விவசாயிய குழப்பற அளவுக்கு ஐயோ இதனால விவசாயிக்கு நஷ்டம்னு சொன்னா பொறுப்பு கட்ட அரசியல் நம்ம யாருக்கும் நல்லது. ஒரு எதிர்கட்சியில் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க கேள்வி கேட்பாங்க, ஏன் அரசே நீங்க இதை எடுத்துட்டு வரீங்க, என்ன சரியா? பதில் சொல்லு. அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு நினைச்சா போதும் ஒரு பேப்பர் வராது, சிஸ்டம்ல வரும். முதல்ல லோக்சபால வரும், அதுக்கப்புறம் ராஜ்யசபால வரும். நீங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுத்துக்கும் மந்திரி நின்று பதில் சொல்லதான் வேண்டும். நான் பதில் சொல்ல மாட்டேன், ஆனா ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாது. அத்தனைக்கும் பதில் சொன்ன பிறகு கூட அது ராஜ்யசபால வரும்போது நாங்க யாரும் இருக்க மாட்டோம். இருந்தாலும் அமளி பண்ணுவோம், அமக்களம் பண்ணுவோம், காகிதத்தை விட்டு அறிவோம். கேள்வி எங்க நாங்க போட்டிருந்தோம் எங்களோட தேர்தல் அறிக்கையில, நீங்களும் போட்டிருக்கீங்க, நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அதுல ஏதாவது குறை அப்படின்னு சொல்லிட்டு குறையா இல்லையா சொல்றோம். சொல்லாம அவங்க கட்சியோட ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. அவங்க ஆட்சியில இருந்தாலும் எதிர்கட்சி ஆட்சியில இருந்தாலும் காகிதத்தை கிழிச்சு போடுறதுதான் அவங்க பழக்கம். வயசுல எத்தனையோ பெரியவர், ஆனால் அவங்க கட்சி பிரதமரா இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் காலத்துல உங்களுக்கு தெரியும், அவர் வெளிநாட்டுல இருந்தார் பிரதமர். ஆனா அந்த டைம்ல இங்க கட்சியின் தலைமை என்ற பெயர்ல இருக்கக்கூடியவர் அந்த பிரதமர், அவங்க கட்சியை சேர்ந்த பிரதமர் போட்ட ஒரு ஆர்டினன்ஸ், அத பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு போட்டார். நீங்க பாத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பஞ்சாப்ல எங்க காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி இருக்குதோ அங்க போய் இந்த விவசாயிகளுக்காக நம்ம பண்ணக்கூடிய இந்த சீர்திருத்தங்களை அவங்க கட்சி 2019 லோக்சபா எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கையா போட்ட அதே வரிய இப்போ இந்த ஆட்சியில பிரதமர் ஐயா பண்ண உடனே இன்னைக்கு அங்க போய் பஞ்சாப்ல இங்க அவங்க ஆட்சியில இருக்க அவங்களுக்கு அங்க போய் நாங்க பதவிக்கு வந்தா இதுதான் முதல்ல பிரிச்சு போடுவோம் அப்படின்ற. அப்படின்னா 2019 எலெக்ஷன்ல லோக்சபால உங்க தேர்தல் அறிக்கையில போட்ட இதே விஷயத்த
அப்ப ஏன் போட்டீங்க? மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கறதுக்கோசம் போட்டீங்கன்னு நான் சொன்னேன்னா அது தப்பாகுமா? நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில போட்ட அதே தேர்தல் அறிக்கையில நாங்களும் எங்க கட்சியோட தேர்தல் அறிக்கையில நாங்களும் போட்டோம். அதனால எதிர்கட்சிகள் நீங்க பண்றது விவசாயிக்கு நஷ்டம், விவசாயிக்கு அதனால நல்லது இல்லைன்னு சொன்னா அது ஒவ்வொரு வார்த்தையும் போய் விவசாயிகளை ஏமாற்றி இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், அவங்களுக்கு உரிமையை குறைக்கணும், அவங்க எங்க வேணுமோ விற்கலான்ற அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறத வரவிடாம பண்ணணும். நடுவர்கள், தரகர்கள், மத்தியவர்த்தின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும்ன்றதுதான் காங்கிரஸ் பார்ட்டி சொல்லுங்க. விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லல. அந்த வரி பணம் மூலமாக தப்பு இல்லை, நடுவரா நீங்க வேலை பார்க்கணும், நியாயமான ப்ரொஃபஷன். ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்கன்னு சொன்னா விவசாயிகளா போராடுறாங்க? யார் போராடுறாங்க நான் கேட்கிறேன் கேள்வி. விவசாயிகள் எங்க வேணாலும் விற்கலாம் சொன்ன பிறகு அவங்க ஏன் போராடுறாங்க? அவங்க மனசுல ஏதாவது கேள்வி இருந்தா அதுக்கு நாம பதில் சொல்றோம், எவ்வளவு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றோம். இல்லைன்னா நீங்க ஏன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில போட்டீங்க? அதனால முன்னொன்று பின்னொன்று பேசக்கூடிய கட்சிகளை நம்ப வேண்டாம். இது என்னுடைய சரி. இந்த 3 சீர்திருத்தங்களால என்ன நடக்க போகுது? முதல்ல நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி விவசாயி எங்க வேணாலும் விற்கலாம். விற்கிறதுனால நீங்க இங்க இருந்து விற்கிற அந்த பொருள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அவங்க வரி விதிக்க முடியாது. அதாவது அங்க இருக்கக்கூடிய விவசாய சந்தையில நான் சொன்னேன் 3% ஒரு டாக்ஸ், இன்னொரு 3% இன்னொரு டாக்ஸ், 2% இன்னொரு டாக்ஸ். அந்த இடத்துல வேணா அவங்க அந்த வரி எல்லாம் போட்டுக்கலாம். அது அவங்க ஸ்டேட் சட்டம், ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சட்டத்துல அதெல்லாம் அனுமதிக்கலாம். ஆனா இன்டர் ஸ்டேட் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மத்திய அரசின் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த உரிமையை வச்சுதான் நாங்க இந்த அமெண்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இட் இஸ் இந்த சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இல்ல. விவசாயிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, இந்த விஷயத்துல சென்ட்ரல் லிஸ்ட். சோ இந்த சென்ட்ரல் லிஸ்ட் நீங்க பண்ணிட்டீங்களே, வித்தா என்ன ஆகும்? நாங்களும் அங்க போய் வரி தானே கட்டணும்? இல்ல, அந்த ஏரியால வித்து அந்த ஏரியாலேயே வியாபாரம் பண்றவங்க அந்த ஊர் சட்டத்தின் பிரகாரம் வரி கட்டலாம். ஆனா இன்டர் ஸ்டேட்டா நீங்க எங்க இருந்து அங்க விற்க போனா அந்த வரி உங்களுக்கு கிடையாது. எந்த விதமான வரியும் அங்க இருக்கக்கூடிய சந்தையில போடுற எந்த விதமான வரியும் உங்க மேல இருக்காது. அதனால நீங்க பிசிக்கலி அங்க போய் அந்த சந்தையில இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வித்தாலோ இல்ல பிசிக்கலி இல்ல, இப்போதான் ஈனா வந்திருக்கீங்களா, எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், ஈனா. அதாவது கம்ப்யூட்டர் மூலமா நீங்க பதிவு பண்ணிக்கிட்டு இங்க இருந்து 300 கம்ப்யூட்டர் மூலமா அங்க பதிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கு நீங்க விற்கணும்னாலும் விற்கலாம், அதுலயும் வரி இல்லை. நீங்க ஏதோ வண்டி கட்டிக்கிட்டு இங்க இருந்து போய் அங்க விற்கணும் இல்லைங்க, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணணும், உங்க பொருளை விற்றுக்கலாம். 2வது 3வது இந்த மாதிரி நீங்க வியாபாரம் பண்றீங்க, ஒவ்வொரு வருடமும் நீங்க உங்களுடைய பயிர் வந்த பிறகுதானா? இல்ல, ஒருத்தர் உங்ககிட்ட வாங்கணும்னு பிளான்ல நீங்க விதை விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்ககிட்ட சொல்றாரு, நீங்க இவ்வளவு நெல்லு இந்த குவாலிட்டி நெல்லு உங்ககிட்ட இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா நான் வாங்கிக்கிறேன், நீங்க உற்பத்தி பண்றதுல 50% நான் வாங்கிக்கிறேன், அதுக்கு ஒரு ரேட் போடலாம். அந்த ரேட் ஒரு ஃபேர் ரேட்டை போட்டுக்கிட்டு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் மிஞ்சி விளைச்சல் ஆகி அறுவடை ஆன பிறகு வந்து அவர் அந்த
50% தான் அதோட நான் ரேட் போட்டேன். ஆனா எனக்கு 50% மேல கூட போகணும்னா கூட நீங்க மேல கூட அவர் வித்துக்கலாம். சோ அதுல நியாயமான விலைன்னா என்ன? அவரு பெரிய கம்பெனிங்க வந்து ஒரு விலையை எல்லாரும் திணிச்சுட்டு போயிட்டா என்ன ஆகும்? யாரும் திணிக்க முடியாது. நீங்களும் அந்த ரேட்டு சரியான ஒரு எஸ்டிமேட் போட்டுட்ட பிறகு எப்போதும் போல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் என்ன ரேட்டு நிலவரத்தில் இருக்குன்னு பேசுவாங்க. அந்த ரேட்டுங்கிறது யாரோட இஷ்டமோ கஷ்டமோ விஷயம் இல்லை. 5 வருஷம் ஆவரேஜ் எடுக்கிறாங்க, இல்ல ஒரு 12 மாசம் ஒரு வருஷத்துக்குரிய ஆவரேஜ் எடுக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் உங்க எல்லாரோடையும் பேசிட்டு பினிஷ் பண்ணலாம். அந்த ரேட்டுக்கு தான் நீங்க விற்க போறீங்க. அதுவுமே அந்த ரேட்டுக்கு எவ்வளவு விற்க போறோம்ங்கிறது உங்க கையில தான். இதனால அந்த அக்ரிமெண்ட் பண்ணவர் வந்து அநியாயமா ஒரு வேலைக்கு மேல அடிமாட்டு போயிடுவாரா? எல்லாம் நியாயமா நீங்க அக்ரிமெண்ட் போட்டா கூட ஒரு வேலை வந்துச்சு ப்ராப்ளம், அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரி கலெக்டர் லெவல்ல ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அந்த கமிட்டி உங்களோட ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் பண்ணுவாங்க. அதனால ஒரு வேலை யாராவது அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் பண்ணாம வேற எதுமா பண்றாங்கன்னா ஏழை விவசாயி கோர்ட்டா எப்படி அலைவாங்க அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. நியாயமான கேள்வி. அதனால நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிக்கு அந்த பவர் உங்களுக்கு உடனே அதை தீர்த்து வைக்க. ஒருவேளை அந்த நிலைமையில அவர் தீர்த்து வைக்க முடியலன்னா அவர்கிட்டயே இன்னொரு பவர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு அதிகாரி கொஞ்சம் ஹையர் லெவல்ல அவங்க மூலமா சொல்றோம். இது 2வது. 3வது, இதெல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கும்போது சரிங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பி என்ன ஆகுது? இந்த புரளி கலப்படத்துல எதிர்கட்சிங்க ரொம்ப வல்லுனர். மோடி ஐயா மெதுவா அந்த எம்எஸ்பி எடுத்துட்டு போறாரு. மெதுவா கொள்முதல் பண்ண போறதில்ல. இவங்களுக்கு எங்க இருந்து அவரோட மனசுல என்ன இருக்குன்றது புரியுது. எனக்கு புரியுது. அவர் சொல்றாரு, நான் சொல்றோம் அப்படி. ஆக்சுவலா நாங்க சொல்றது என்ன? எம்எஸ்எம்இ இருக்கு, எம்எஸ்பி எப்போதும் இருந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இப்பவும் இருக்கு, இனிமேயும் இருக்கும். எம்எஸ்எம்இ கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றோம். எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இத பத்தி சொல்லும்போது இன்னைக்கு சடனா எம்எஸ்பி பத்தி இவ்வளவு கவலைப்படுறாங்க. ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு எம்எஸ்பி இல்லைன்னா எப்படிங்க, கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணலன்னா எப்படிங்க அப்படின்னு கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் டீடைல்ஸ். கிட்டத்தட்ட 22-23 ஐட்டம்ஸ்க்கு எம்எஸ்பி கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கு. காங்கிரஸ் யூபிஏ ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? 2014 அப்புறம் இப்போ 6 வருஷமா மோடி ஐயா என்ன கொடுத்தாருன்றத ஒவ்வொரு பயிர் வகைக்கும் நான் கொடுக்க முடியும். 22 இருந்தா கூட யூபிஏ காலத்துல கோதுமைக்கும் நெல்லுக்கும் தான் எம்எஸ்பி கொடுத்தாங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சாங்களே தவிர பெருசா இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு? பருப்பு வகைகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயி, இல்ல எள்ளு கடலை நிலக்கடலை உற்பத்தி பண்ண விவசாயி கூட எதுக்கியா நெல் வரட்டா போச்சு, கோதுமை போனா போச்சு, ஏன்னா அட்லீஸ்ட் எம்எஸ்பி கிடைக்குது அப்படின்னு இதை விட்டு அதுக்கு போனாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? நம்ம நாட்டுல பருப்பு வெளிநாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை.
edible oil நம்ம சின்ன வயசுல நீங்கள் தான் கூட உங்க பெரியவர்கள் தான் கூட நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர்லயே செக்குலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. எங்க இருந்தோ இறக்குமதி பண்றோம். அது கூட எண்ணெய் நம்ம உடம்புக்கு உதவாத எண்ணெய், ஆனா சீப்பா வருது. நான் அதை தப்பு சொல்றேன். சீப்பா வருது, மக்களுக்கு உதவியா இருக்குன்னா பார்க்கலாம், வணங்கும். ஆனா நம்ம எள்ளும் கடலையும் உற்பத்தி பண்றதை ஏன் குறைச்சுக்கிட்டோம்? அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்திருந்தா அந்த விவசாயியும் குறைச்சிருப்பாங்க. அதுல வரக்கூடிய நிலப்பாடுலையும் எண்ணெயும் வச்சு நம்ம ஊர்ல எள்ளு நல்லெண்ணையும் கடல் எண்ணெயும் நம்மளே தயார் பண்ண இறக்குமதி பண்ண வேண்டிய தேவை. நீங்க எடுத்த பாருங்க 2014 அப்புறம் இந்த 22 ராகி, சோளம், கம்பு இது எல்லாருக்கும் கூட MSP கொடுத்து நம்ம அரசு வந்த கருதியும் சடனா இத்தனை முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய கட்சிகளை கேட்கிறேன். உங்க காலத்துல ஏன் கோதுமைக்கு நெல்லுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு இருந்தீங்க, மீதிக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவங்க விவசாயி இல்லையா? அப்படி மீதி விவசாயிகளுக்கு கொடுக்காதவங்க இன்னைக்கு சடனா ஐயோ MSP என்ன ஆயிடும், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மோதியை எடுத்துட கூடாது, இனிமே கிடைக்காது. எங்க இருந்து போய் பிரச்சனை? இதர விவசாயிகள் தானே, அவங்களுக்கே கொடுக்க கூடாது. இது MSP பத்தி விவாதம். அரசு கொள்முதல் பண்ணாது. இந்த நாட்டுல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக ரேஷன் கார்டு கொடுத்து ஏழைகளுக்கு மினிமம் உணவு பண்டம் அவங்க கையில போகணும் அப்படிங்கிற சிஸ்டம் பல வருஷம். அததான் இப்போ 8 மாசத்துக்கு ஏழை குடும்பம் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 83 கோடி மக்களுக்கு இலவசமாக ரேஷன் கார்டு மூலமாக அரிசியும் பருப்பும் ஃப்ரீ கேஸோட கொடுக்கிறோம். நம்ம மோடி ஐயா அனௌன்ஸ் பண்ணார், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. லாக்டவுன் வந்துருச்சு, எப்படி கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து எடுத்துதான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஒரு பக்கம் விவசாயிகிட்ட இருந்து வாங்குறோம், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்து, இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கு உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கணும், கம்மி விலைக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி நிலைமையில ஃப்ரீயா கிடைக்கணும்ன்ற அந்த சிஸ்டம் நடந்துட்டு போது சில கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணாதுன்ற பொருளையை கணக்கு விட்டா யார் கிடைக்க விடுறா? ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வந்த அப்படின்னு கிளைம் பண்றவங்க ஒரு பக்கம் நாம தான் எடுத்துட்டு வந்தோம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அதன் மூலமா தான் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ரேஷன் கார்டு மூலமா ஏழைகளுக்கு அரிசி பருப்பும் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் கிளைம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாது அப்படின்னா சட்டம் இருக்கையில நாங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாம இருப்போமா? புரளிய பழக்கம் மனசுல குழப்பத்தை உண்டாக்கும். விவசாயிகள் மனசுல திருப்தி கொண்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொசைட்டில ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு மேல கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும். அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா இன்ஸ்டபிலிட்டி கொண்டுறதுக்கான முயற்சி. இது நம்ம மறந்துருக்கோம். அதனால கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும், MSPயும் கிடைக்கும், அதனால PDS சிஸ்டமும் நடக்கும். கடைசியா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 3வது. அதுல ஏன் சீர்திருத்தம் வந்துச்சு? திருத்தங்கள் அதுல ஏன் வரணும்? இந்த தக்காளி உதாரணம் இருக்கும், வெங்காயம் உதாரணத்தை எடுக்கலாம், இன்னும் பல விதமான காய்கறிகளோ பழங்களோ அதோட உதாரணம். சீக்கிரத்தில் அழுகி போகக்கூடிய மண்டம்
இதை உடனே சரியான கொள்முதல் பண்ணலைன்னா, இதை வாங்குறவங்க சரியா வாங்கலைன்னா அழுகி போய் சரியான ரேட் கிடைக்காம விவசாயிக்கும் நஷ்டம், இந்த நாட்டுக்கும் நஷ்டம். இத்தனை உற்பத்தி கஷ்டத்திலேயே உற்பத்தி பண்ற விவசாயிங்க அந்த பொருளுக்கு சரியான வேல்யூ அடிஷன், அதாவது அந்த பருப்பை பதப்படுத்தி ஒரு விதமா டொமேட்டோ மூலமா கெச்சப்போ சாஸோ ஏதோ ட்ரை பண்ணணுமோ, இல்ல அந்த ஒரு விதமான ட்ரைங் ப்ராசஸ் மூலமா நிறைய நாட்களுக்கு அது இருக்கக்கூடிய அளவுக்கு பண்றதோ, இது இந்த வேல்யூ அடிஷன் தான் நடக்கணும்னா விவசாயத்துக்கு அதை வாங்கி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை பதப்படுத்தணும். வச்சுட்டு போய் ஒரு அளவுக்கு மீறி வச்சு கூடாதையா அப்படின்னா அவன் 10 கிலோ 20 கிலோ வாங்கி பெரிய அளவுல அதை பதப்படுத்த முடியாது. கொஞ்சம் நிறைய வாங்கி பதப்படுத்துறவங்களுக்கு தான் அந்த பிசினஸ் நடக்கிறதுக்கு வழி. அதனால இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட ஒரு விதத்துல சீர்திருத்தம் பண்ணி திருத்தங்கள் ஏற்பட்ட பிறகுதான் அந்த மாதிரி வாங்கி ஒரு இடத்துல வச்சு அதை பதப்படுத்துறதுக்கான அந்த ஃபுட் ப்ராசஸிங்க்கு ஒரு ஊக்கம் அளிக்கணும். அது இல்லைன்னா விவசாயிகிட்ட பெரிய அளவுல வாங்கிட்டு போய் அதை பதப்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வாழ முடியாது. அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா விவசாயியோட பொருள் சேதம், அதுக்கு நல்ல ரேட்டு கிடைக்காது. அதனால ரொம்பவே எமர்ஜென்சி காலத்துலதான் அந்த ஆக்டை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா தேவையில்லை அதை மினிமைஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற திருத்தம் தான் பண்ணிருக்கோம். அதன் மூலமா உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வேல்யூ கொடுத்து சேதம் அடையாம அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்றோம். இதை நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் விவசாயிய மனசுல வச்சுட்டு பண்ணக்கூடிய திருத்தங்கள், விவசாயி நலன் கோரிய திருத்தங்கள். இதை தவிர வேற ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா நீங்க தயவு பண்ணி 4 கேள்விகள் ஏன் நீயாவது பண்ணிருக்கணும், இல்லை பண்றவங்க பண்ண விடுங்க, இடையூறு பண்ணாது. எங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்காதீங்க. எங்களுக்கு நிலமும் புரியும், எங்களோட விவசாயம் புரியும், அரசுல என்ன நடக்குன்றது புரியும். நன்றி. அடுத்தபடியாக பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு அங்க மைக் இருக்கு. அதனால உங்களுடைய எந்த பத்திரிகை அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திட்டு உங்களுடைய கேள்வியை சுருக்கமா எவ்வளவு விரைவாக முடியுமோ பத்திரிகை. தமிழ்நாட்டுல இந்த PM கிசான் திட்டத்துல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 லட்சம் மேல என்ரோல்மெண்ட் தப்பா பண்ணிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட சொல்றாங்க. அது முறையான விவசாயிகளுக்கு முறையா போய் சேரலன்னு சொல்றாங்க. அவங்க பணம் திருப்பி வாங்கினான்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் முறைகேடு நடந்திருந்தா அதை டெஃபினட்டா செக் பண்ணணும். மத்திய அரசுனாலதான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா மத்திய அரசு இறங்கி கீழே கொடுக்கறது இல்லைங்க. டைரக்டா அக்கௌண்ட் நம்பரோட நீங்க விவசாயி பேரை எங்களுக்கு கொடுங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கு நாங்க கொடுக்குறோம் தான் சொல்றோமே தவிர அந்த லிஸ்ட் நாங்க ஒன்றும் பண்ணலாம். கிடைக்கிற லிஸ்ட்டை வச்சு நாங்க டைரக்டா ஃபார்ம் கொடுக்குறோம். தப்பான உங்களுக்கு போயிருக்குன்னா ஒரு என்கொயரி மூலமா அதை ப்ரூவ் பண்ணி அதை திருப்பி கரெக்ட் பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை பத்தி போராட்டங்கள் நடந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அது மேல ஆக்ஷன் எதுவும் எடுத்திருக்காங்கன்றது கேள்விப்படுறாங்க. அதோட விவரம் கிடைச்சா நான் சேலம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவங்க அதாங்க என்கொயரி ஆயிடுச்சுன்னா அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு நான் கமெண்ட் பண்ண முடியும். இப்போ என்கொயரி நடக்குது, அதுல கரெக்ஷன் நடக்குதுன்றதுனா கேள்விப்படுறேன். அதனால ரிப்போர்ட் வந்த பிறகு பேசணும். காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வேளாண் திருத்த சட்டம் 3 சட்டத்தையும் தூக்கி எரியும் குப்பையில போடுற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? பார்லிமெண்ட்டுக்கு அவர் கொடுக்குற மரியாதை இதுதான் அப்படின்னு தோணுது. பார்லிமெண்ட்ல
அப்படின்னு சொன்னா அது கொடுக்கிற மரியாதை என்ன, பாராளுமன்ற அவர் கொடுக்கிற மரியாதை என்ன? மத்திய தொல்லியல் பட்ட படிப்புல தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. மத்திய தொல்லியல் கேள்வி என்ன? உங்க கேள்வி என்ன? நீங்க ஒரு ஆப்சர்வேஷன் சொல்றீங்க, புரியல. நீங்க சொன்னது உங்க கருத்து. மத்திய தொல்லியல் பட்டப்படிப்பு இருக்கு இல்லைங்களா? நீங்க சொன்ன லைனையே திருப்பி சொல்லுங்க. மத்திய தொல்லியல் பட்டப்படிப்புல மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் பட்ட படிப்புல தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்ப கேக்குறீங்க கேள்வி, முதல்ல நீங்க கேள்வி இதை பத்தி என்ன எனக்கு அது ஒரு விவரம் தெரிஞ்ச விவரம் தெரியாது. நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியும். Ma'am, the mismatching between the farmers and the consumers, the central government has matched perfectly. But in Tamil Nadu is concerned, DMK and it has a more big alliance like Congress and good number of political parties. My question is, in Tamil Nadu, the Tamil Nadu government, the ADMK party and few others, the positive, more than the positive energy, the negative energy is going to the farmers. What the central government is going to do for that particular farmers, especially for Tamil Nadu? I don't know what to mean by positive energy and negative energy. The protest. No, wait a minute. I have come here, many other ministers will come here, an entire leadership of BJP is here, who will go and tell the facts on the ground. People are intelligent enough to take a call. பத்திரிகையாளர் சந்திப்பு மேடம் பதில் சொல்லுவாங்க. யாரும் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் காட்ட வேண்டாம். உங்களுக்கு கேட்கும். விவசாய விளைபொருட்கள் விலையை தனியார் ஒரு நிமிஷம். இது பிரஸ் கோர்ஸ் இந்த செஷன் நடக்குது. அதுக்கப்புறம் நான் நீங்க பேரோட பேசுறேன். அதனால கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க உங்க இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு பண்ணீங்கன்னா எஸ் பிரஸ்காரங்க தான் கேட்கறாங்க, டவுட் இல்லாம உங்களுக்குமே டவுட் வராது. Please introduce yourself. Rahul Gandhi, who said in front of that papers. Whoever is up, I've answered your question. You asked me. Please introduce yourself. விவசாய Please introduce yourself. அறிமுகப்படுத்துங்கள். விவசாய விளைபொருட்களுக்கான விலையை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயிக்காத மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவதா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு உங்க விளக்கம்? இல்ல, அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப இருக்கிற இந்த சட்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை கூட விலைங்கிறத யார் நிர்ணயம் பண்ணா? கொள்முதல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மூலமா கொள்முதல் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு நெல்லோ கோதுமையோ பருப்போ இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் மூலமா பிரைஸ் பிக்சேஷன் நடந்துச்சு. இப்போ இதை தவிர காய்கறிகள் போல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சிஸ்டம் ஃபார்முலேஷன் இருக்கும். அது ரூல்ஸ்ல வரும். சட்டம் பாஸ் ஆயிடுச்சு, இப்போ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணும்போது சொல்லுவாங்க. ஆன் an average ஒரு ப்ரிவேலிங் ஆவரேஜ் ரேட் 12 மாசத்துக்கு என்ன வருது அப்படிங்கறத அந்த கணக்கு எடுத்துட்டு ஆவரேஜ் இல்லையா லாஸ்ட் 5 வருஷத்துக்கு எப்படி இருந்திருக்கு அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஃபார்முலேஷன் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எல்லா மாவட்ட லெவலுக்கு அதிகாரிகளுக்கு போய் சேரும். அதை வச்சுதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர ஒரு பெரிய ஆள் வந்து இருந்தாயா உங்ககிட்ட நீ என்ன கொடுத்தாலும் 1 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பேன் சொல்ல முடியாது. மேடம் ஹுசைன் ஜெயாபிபி தொடர்ச்சியா வந்து இந்திய நாட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து அதிகரிச்சுட்டு வருது. பத்ராசு நிலை அந்த தொடர்ச்சியா வந்து ப்ராப்ளம் அந்த நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்து வருகிறது. எப்படி பாருங்க மேடம் விஷயம்? ஒரு தடவை நம்ம விவசாயத்தை பற்றி பேசி முடிச்சிட்ட பிறகு அவங்க கேட்கிறாங்க. ரமேஷ் புதிய தலைமுறை நீங்க இந்த பல்ஸ் எசென்சியல் அத்தியாவசிய பொருட்கள் இருந்து ஆனியன்ஸ் பொட்டேட்டோஸ் எல்லாம் நீக்கிறதால வந்து பாதிப்பு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நிலைப்பாடு
என்ன பாதிக்கும்? இல்ல மேடம், அத்தியாவசிய பதுக்கல் அதிகமாயிரும். விலை இந்த மாதிரி நேரத்துல வந்து வெங்காயத்தெல்லாம் பதுக்கிடுவாங்க விலை உயர்ந்த நேரத்துல. அதை வந்து அந்த அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலே இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. அதுல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட். நான் உங்களுக்கு பேச்சுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்டது கேள்வி, அதுக்கு நான் பதில் கொடுக்கணும். பதிலையும் கேள்வியை கேட்கிறேன். இந்த சட்டம் வரைக்கும் இந்த திருத்தம் இல்லாம இருந்துச்சு. எவ்வளவு தரம் பதுக்கல்ல மத்திய மாநில அரசுகள் பேசிக்கிட்டு, ஏன்னா பதுக்கலை கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கே தவிர சென்ட்ரல் இல்லை. சோ பதுக்கல்னால வேலைவாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் நானே இருந்திருக்காரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தயவு பண்ணி பதுக்கலை கண்ட்ரோல் பண்ணுங்க, யார் பதுக்கி வைக்கிறாங்க பாருங்கன்னு கேட்போம். இப்ப நம்ம பண்ணிருக்கிறது ஏன் பண்ணிருக்கிறோம்? அந்த பதுக்கலுக்கு சப்போர்ட்டா இல்ல. இந்த பேச்சுல விவசாயிகிட்ட இருந்து அடிமாட்டு விலை வாங்கிட்டு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னா நாங்க எஸ்ன்னு சொல்லல. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம் பெரிய அளவுல நீங்க வாங்கிட்டு அதை ப்ரோசஸ் பண்றவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அதன் மூலமா விவசாயிக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும். அந்த பொருள் சேதமாகாம ப்ரோசஸிங் மூலமா நிறைய நாட்கள் இருந்தா நல்ல ரேட்டுக்கு விற்கும், நாட்டுக்கு சேதம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது தான் அது பண்ணுது. யாரோ பதுக்கல் பண்றவங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இந்த திருத்தத்தை பண்ணல. Several opposition parties in Tamil Nadu say that there is a repeated attempt by central government to impose English in Tamil Nadu. They cite the national education policy where free language formula is proposed. And they say that the culture committee that has been formed to study Indian culture has moved from Tamil Nadu. There are several such instances. So what do you have to say about this entire controversy? Can I just say the same request which I asked the RTV person also? Can I finish first with the farm related matters and then come? I will answer you. இந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து விவசாயிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேலை சட்டங்களுக்கு எதிராக, இல்லை எதிர்கட்சியோட தூண்டுதல் நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க கேட்கறது என்னங்க? நீங்க பாக்குற இடத்துல நீங்க கிரவுண்ட்ல எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க. விவசாயிகள் என்ன பண்றாங்க போய் பஞ்சாப்ல பாத்தீங்களா, யூபியில பாத்தீங்களா? அதனால நான் சொல்றது என்னன்னா, எப்போதுமே ஒரு சட்ட திருத்தம் மூலமா எங்களுக்கு நெகட்டிவ் பாதிப்பு இருக்கும், நாங்க கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்ற வர்க்கம் டெஃபினட்டா ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, தப்பு. இதுல நான் விளக்கம் கொடுக்கறது என்னன்னா, இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை, ஆனா அவங்க போராடுறாங்க அப்படின்னா நான் சொல்றது என்னன்னா, இந்த வரி விவசாயிகள் சந்தையில வரி சொல்லி விவரமா சொன்னேன். 3% ஒருத்தர் போகுது, 3% இன்னொருத்தர் போகுது, 2% இன்னொருத்தர். அது நாங்க தடுக்கல, இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த சந்தைக்குள்ள போய் வித்தீங்கன்னா அந்த வரி எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க வேற ஒரு மாநிலத்துல இருந்து வித்தீங்கன்னா அந்த வரி இல்லை. அப்படி ஒருவேளை எங்களுக்கு 100 பேர் வந்து வித்துட்டு இருந்தாங்க எங்க சந்தையில, இப்போ இந்த திருத்தங்கள் மூலமா வேற மாநிலத்துக்கு விற்க போயிட்டாங்கன்னா 100 பேர் வந்துட்டு இருந்த இடத்துல 50 பேர் தான் வருவாங்க, எங்க தொழில் என்ன ஆகும் அப்படின்னு இந்த வரி மூலமா ஆதாயம் அடையறத போராட்டம் பண்றாங்களோ என்ன தப்பு இல்லை, பண்ணலாம். ஆனா நம்ம என்ன விவசாயிகளுக்கு நலன் பண்ணணும். நான் அதை பண்ணாம அவங்களுக்கு நலன் பண்ண போனோம்னா விவசாயிகளோட பேரை சொல்லிட்டு, ஐயா மோடி நீ யாருக்கு நலன் பண்ற அப்படின்னு நம்மளே கேட்போம். அதனால இதுல என்ன புரிஞ்சுக்காங்க, இது விவசாயி நலன் கோரி நம்ம பண்றதுனால சில பேருக்கு அவங்களுடைய வருமானம், அது தப்பு இல்லை, அது நியாயமான தொழில் தான் பண்ணலாம். நடுவராக இருந்து சம்பாதிச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை அவங்க பிசினஸ் கம்மியாயிடுமோ குறைஞ்சிருமோன்ற கவலை இருக்கலாம். Rahul Gandhi or Punjab farmers protest participate, he said that this is not the government of Narendra Modi, this is the government of Adani and Ambani. What is your view on that? He is habitual in saying these sort of things. If he remembers, I don't want to take the name, but you will understand. Between the two names that he said, one of them was invited by the Congress government in Kerala, invited.
by the Congress government in Kerala, then Congress, not now. Now, of course, it's a left democratic front. To build a seaport. Was it Virinjam? Who invited who? Congress invited between the two leaders and their business leaders that you name, one of them. Invited. He should actually call his own party. So and so and so and so's party. I don't know if he's being advised or not. His own party. He invites the leader to build a port. But Prime Minister who's working for the farmers is so and so stuff. He can say anything. Nothing of what he says is able to prove. That shows what level of responsibility is which he's taking. பாரதிய ஜனதா ஆட்சி செய்யாத மாநிலங்கள்ல அதுக்கு எதிராக வந்து சட்டம் இயற்றுங்க, சட்டமன்றத்தில் வந்து இந்த 3 சட்டத்தையும் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு சோனியா காந்தி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு சிஎம்க்கு. சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது நடக்குமா சட்டம்? எப்படி ஹேண்டில் எப்படி இது வந்து கையாள போகுது? மத்திய அரசு வந்து சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா? நிறைய அரசுகள் வந்து மாநில அரசுகள் வந்து எதிர்க்கும் போது முறையா அமல்படுத்தப்படுமா? விவசாயம் வந்து மாநில லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுனால வந்து சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டு போட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. அண்ட் அப்கோர்ஸ் the court is against the act அப்படின்னு சொல்றாங்க. Many of the states also taking that step. So how the central government will handle legally? There are two things in this. I've explained it to you. I'm saying it for your benefit again. What we have done is in the central list. Interstate trade by farmers. Agriculture may also be in the state list, I have no problem with that. But that aspect of farming, that aspect of agriculture, which deals with interstate trade, is in the central list. So the parliament has every competence, legislative competence, to deal, to discuss and also to pass legislation which has a bearing on interstate trading. It's well within the parliament's legislative competence. And to then say, I will pass resolution in states to bypass this law, again, just shows how much of respect the Congress party's president has for the Indian parliamentary system. It's really disappointing that the president of a Congress party, which has been in power for a very long time in this country, can speak to undermine the parliamentary process. That's exactly what is happening. Madam, Udaykumar from News. Madam, இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயி வந்து அவங்களோட உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து நல்ல கொள்முதல் அவங்களால பெற முடியுமா, லாபம் கிடைக்க முடியும் நீங்க சொல்றீங்க. இருந்த போதும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டம் செய்யறாங்க. அதை பத்தி நீங்க எப்படி பாருங்க? நீங்க அதே கேள்வி ரெண்டாவது கேட்கறீங்க, முதல் பாரு எடுத்துக்கோங்க. வாழ்வாதார பறிபோயிடுச்சுன்னு சொல்லிட்டு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களையும் விவசாயிகளுடைய தற்கொலை இருந்துட்டு இருக்கு. இந்த வேளாண் சட்டங்கள் விவசாயிகள் தற்கொலை பண்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நினைக்கிறீங்களா? முற்றுப்புள்ளி வைக்கும் தானே. இப்படி நன்மை அளிக்கும் விளக்கங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வேளாண் சட்டங்கள் இருக்கு. ஏன் எளிமையா விவசாயிகளுக்கு புரியக்கூடிய அளவுக்கு இந்த சட்டங்கள் ஏற்ற முடியாது போகுது? எளிமையா சட்டம் புரியுற மாதிரி தான் இருக்கு. ஒரு செகண்ட் இன்னொரு பேச்சு இல்லைங்க. சட்டம்ங்கிறது நாளைக்கு கோர்ட்ல போய் ஒரு விவசாயியோ எதிர்கட்சியோ இல்ல நீங்களோ நானும் போய் கோர்ட்ல இருந்தா கோர்ட்டுக்கு லீகலி சஸ்டெயினபிள் பாஷைகள் இருக்கும். அது சில சமயம் எளிமையா இருக்காது புரிஞ்சுக்கிறது. ஆனா சில சமயம் எளிமையா இருக்காது. அது எளிமையா இருக்கணும்னா கோர்ட்ல போனா நிக்காது. என்னங்க சட்டம் போட்டீங்க, பாக்கிய சரியா இல்ல, நீங்க சொல்ல வர்றது நல்லாதான் இருக்கே தவிர இது இப்படி எழுதக்கூடாதுன்னு.
அதனால சட்டங்கள் சில சமயம் லீகல் பாஷையில் எழுதப்படும் போது சிம்பிளா இருக்காது. அதனாலதான் விளக்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் ரூல்ஸ் போடுறாங்க. அந்த ரூல்ஸ்ல உங்களுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூட அதுக்கு விளக்கம் போடணும்னா frequently asked questions FAQ போடுறாங்க. எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அது மூலமா. அதனால நீங்க கேட்கறது நியாயம் தான். ஆனா எளிமைப்படுத்தப்படுத்த சட்டத்துல சில சமயம் நுணுக்கங்களை எடுத்து பேசும்போது இது சரியா இல்லைன்னுட்டாங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ் நம்மளோட குறிக்கோள் பேசுறாங்க. அதனால பாஷை கொஞ்சம் டைம் ஆகும். விவசாயிகள் கிட்ட நம்ம எப்படி கொண்டு போறோம், நம்ம எளிய முறையில் அவங்களுக்கு எப்படி விளக்க போறோம்? அதான் இப்படிதான். நீங்க சொல்லிருக்க மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்துட்டு we will ensure minimum support price. But opposition are accusing that nowhere in the act வந்து MSP not being mentioned. What is your view on this? I don't think it's necessary, no? That MSP was given earlier, MSP is being given today, and MSP is being given later. Yeah, I'm a bit slow here. You're too fast. பொறுமையா கேட்கறதுன்னா நான் பதில் சொல்றேன். நீங்க நடுவுல நிறுத்த பாத்தீங்கன்னா நான் நின்னுக்கிறேன். You okay with me finishing? Yeah, please. MSP சட்டத்துல தான் இருந்திருக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற சொல்றாங்க நீங்க கேக்குறீங்க. அவங்க காலத்துல 2019 சொல்லலாம் தேர்தல் அறிக்கையில APMC டிஸ்பேண்ட் பண்ணிடுவோம், farmers can sell in their own regions அப்படின்னு போட்டாங்க. ஏன் MSP லால கொண்டு வருவோம் அப்படியே சொன்ன நீங்க அந்த சிஸ்டம்ல MSP கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஃபார்மரை லிபரேட் பண்ணிட்டோம்னா ஃபார்மருக்கு விற்கக்கூடிய இதர மாநிலங்களில் விற்கக்கூடிய உரிமையை வழங்கிதான் MSP சட்டத்திலேயே போடணும் அப்படின்ற தேவை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா நீங்களுமே போட்டிருப்பீங்களா சட்டத்துல? உங்க தேர்தல் அறிக்கையில நீங்க அப்படி போடலையே. இப்ப நாம இதை பண்ணி காமிச்ச உடனே விவசாயிய கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும்ன்றதுனால MSP சட்டத்துல கொண்டா ஏங்க உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டதை நிறைவேற்றல. ஆனா இப்ப இதை போடுங்க டிமாண்ட் வைக்கிறது. ஏன்னா விவசாயி மனசுல குழப்பத்தை உருவாக்குறது. ஓஹோ இது ஆயிரத்தி தப்பு. எஸ் when there has been a lot of opposition from DMK and some other opposition parties across the country, what do you think? I mean, there are steps that has been taken by the central government as well to ensure that the simplicities of the law is being explained to the farmers as well. And we also right now have said that we are trying on ground level to make sure that this is being explained well to the farmers. In such a case, when the opposition parties are making a lot of confusion, are saying that this is not going to be for a benefit for the farmers, how do you think there is going to be an action that's taken from the center? Number one. Second question is when talking about the welfare of women and the rising rates that have been happening so far in the country, what do you think is the center going to be taking any action against this, and what do you think is going to be the next step? On the farmers, like many other things that we do, we are going about implementing what is mentioned in our manifesto. Another than always we said it earlier. What is part of my manifesto, we implement. And we go ahead with it. The opposition knew that it is part of my manifesto. The opposition in fact put it in their own manifesto. So what are they protesting about now? I'm not doing something which I didn't say earlier. I've said it in the manifesto. And I've been voted into power for that. Together with many other things that I've said in the manifesto. One after the other, we are implementing them. What's wrong?
regarding I'm not answering the question. You seem to be in a hurry, sir. First thing about treatment of women. I honestly believe that this country needs to seriously look into many issues related to the safety and security of women. I also equally believe that women-related issues should never be politicized. this is regarding the matter. Joseph Smith, he said that India is the poster child of what's not to do. What is your view on that? India is the poster child of Poster what? child of what not to do. It's a opinion. He said that India has approached pandemic in across the Asia. It's an opinion. I don't need to. Ma'am, the question regarding language issues. Yes, what do you ask? Ma'am, the opposition party in Tamil Nadu, they say that recently central government is trying to impose Hindi on people of Tamil Nadu. Be it the national education policy which proposes a three-language formula, be it the culture, the committee formed by the culture ministry to study Indian culture which has no representation from Tamil Nadu or South India, and several such instances that have come locally as well, where a retired doctor is denied loan by a bank manager. So, citing all these issues, they say that the opposition parties say that the central government is trying to impose Hindi on people of Tamil Nadu. So, how do you react to this controversy? I completely deny it. There's no imposition of any language. In fact, I myself repeatedly said about how Prime Minister has constantly spoken about Ek Bharat, Shresth Bharat, encouraging people to learn one another's language. In fact, you would remember when that campaign was brought in, Haryana Chief Minister spoke in beautiful Tamil. Reverse, I don't think any of our leaders speak in Haryanvi or Bhojpuri or Hindi or anything. And I don't hold that against. That's fine. So the government does not impose. Of course, the three-language formula has been part of this country. Nobody is imposing a language. Equally, we can't adopt tough and violent methods to say you can't learn a language. And in Tamil Nadu, you have schools which are funded by the government, which teach all kinds of language. You have Telugu medium schools, you have Kannada medium schools, you have Urdu medium schools. And there are many elected representatives who also encourage their constituents to get their children admitted in Kendriya Vidyalayas. So no imposition of a language. Equally, no force on you can't learn this language can be encouraged later. So I would want this debate in Tamil Nadu to speak about that. No imposition, but if I have a third language option, I learn what I want to learn. But to be told, no, you can't learn, that which can't be named here. I'm sorry, that doesn't work. மேடம், கொரோனா பரவல் தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டு வருது. ஊரடங்கு நம்ம தளர்த்திட்டோம், லாக்டவுன் முடிஞ்சு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு நாடு முழுவதும். இது கட்டுப்படுவதற்கு என்ன வழி இருக்கு? அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் இந்தியா சரியான புள்ளிவிவரம், இறப்பு தொடர்பான சரியான புள்ளிவிவரம் கொடுக்கலன்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க மேடம்? அதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எம்இஏ கமெண்ட் பண்றாங்க. வெளிநாட்டு அதிபர்கள் பேசுறதை பத்தி நான் பேசக்கூடாது. எம்இஏ West Bengal state president has said that West Bengal has become a state run by mafia like UP and Bihar. And similarly, Bangalore, your party MP has said Bangalore has become a hub of terror. How do you look at it?
because these states are run by the BJP government, center run by BJP. Oh my God, it's not the You asked the first question of West Bengal. It's not run by BJP. No. The BJP government is running the government. So, your party leaders, they are saying that You first started saying something about West Bengal. West Bengal, the BJP government and TMC. Ma'am, I'm telling that West Bengal, sir, BJP state president, he said that West Bengal is becoming a state like UP run by mafia gang. State president or state party worker has said State president. That's fine. I'm not worried. I asked you for clarification. You answer. If you can't, you answer. You want to, I'll give you an answer. தேங்க்யூ. பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைவடைகிறது. நன்றி. அடுத்ததாக விவசாயிகளுடன் ஒரு நேர்காணல் கலந்துரையாடல் இருப்பதால் பத்திரிகையாளர்கள் விடைபெறலாம் என்று இங்க வந்திருக்கிற விவசாயிகளுக்கு அனைவரும் இதுவரைக்கும் நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க. இந்த விளக்கத்துக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற எல்லாருக்கும் நான் பேர் படிக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கேள்விகளை இப்பொழுது நீங்க கேட்கலாம். முதல் கேள்வியாக